Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CY3151 இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்டோடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். யூனிட் வைஸ் நம்ம எந்த கொஷின்லாம் பார்த்தா கம்பல்சரி பாஸ் ஆகலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு யூனிட்டுக்கு 4 கொஷின்ஸ் ஓகேங்களா. இந்த கொஷின் வரையும் நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதுவும் படிக்கல அப்படின்னா நமக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ நல்லா தரவாக இந்த யூனிட்டில் இருக்க கொஷின்லாம் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் பி பார்க்கலாம். பார்ட் பியில் யூனிட் 1 வாட்டர் அண்ட் இட்ஸ் ட்ரீட்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் மெத்தட் அதோட டயக்ராமோட ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இன்டர்னல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் வாட்டர் இம்பார்ட்டன்ட். முனிசிபல் வாட்டர் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ், தென் அயான் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட்ஸ். இந்த 4 கொஷினையும் தரவா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ டயக்ராம்ஸ்லாம் போட்டு பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூனிட் 2 நானோ கெமிஸ்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா மாலிகூல்ஸ், நானோ பார்ட்டிகல்ஸ், பல்க் மெட்டீரியல்ஸ் இது மூணுக்கு உள்ள டிஃபரன்ஸ் ஏதாவது டிஸ்டிங்விஷ் பண்ணி காட்டணும். ஓகேங்களா. அடுத்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நானோ மெட்டீரியல்ஸ்லாம் என்ன, அடுத்து சிவிடினா என்ன, லேசர் அப்ளேஷன் மெத்தட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து சோல்ஜெல் மெத்தடும் எலக்ட்ரான் ஸ்பைனிங் மெத்தடும் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஓகேவா. இது நானோ கெமிஸ்ட்ரிக்கான யூனிட் 2ல உள்ள கொஷின். யூனிட் 3ல பார்த்தோம்னா ஃபேஸ் ரூல் அண்ட் காம்போசிட்ஸ்ல பார்த்தோம்னா 1 காம்போனன்ட் வாட்டர் சிஸ்டம் அதோட டயக்ராமோட, அடுத்து 2 காம்போனன்ட் லெட் சில்வர் சிஸ்டம் அதோட டயக்ராமோட. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஷின். அடுத்து தெர்மல் அனாலிசிஸ் கர்வ், கூலிங் கர்வ்ஸ் ஓகேவா அப்படின்னு சொல்லலாம். 2 நேம் இருக்கு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தெர்மல் அனாலிசிஸ் கர்வ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சிஎம்சி ஹைபிரிட் காம்போசிட், பிஎம்சி, எம்எம்சி. இந்த கொஸ்டின் ரொம்ப சின்னதா பார்த்தா கொடுத்தாங்கன்னா போடுறதுக்கு. ஓகே, 8 மார்க்ஸ்லாம் கேட்குறாங்கன்னா ஸோ இதோட பிரீஃபாக கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க இந்த டாபிக்லாம். ஓகே, யூனிட் 4 பொறுத்தளவு ஃபியூயல்ஸ் அண்ட் கம்பக்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா ஓட்டோ ஆஃப்மேன் ப்ராசஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். நெக்ஸ்ட் பெர்கியஸ் ப்ராசஸும் அதோட டயக்ராமோட ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பவர் ஆல்கஹால், பயோடீசல், கார்பன் ஃபுட் பிரிண்ட்னா என்னன்னு ஷார்ட் நோட்ஸா படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளூயல் கேஸ் அனாலிசிஸ் பை ஆர்செட் மெத்தட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டாபிக்லாம் யூனிட் 4ல எடுத்துக்கோங்க. யூனிட் 5 எனர்ஜி சோர்சஸ் அண்ட் ஸ்டோரேஜ் டிவைஸ்ல பார்த்தோம் அப்படின்னா பார்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர் அதோட டயக்ராமோட நியூக்ளியர் ரியாக்டர் பார்த்துக்கணும். தென் விண்ட் எனர்ஜியும் மைக்ரோபியல் ஃபியூல் செல்ஸும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் லெட் ஆக்சிட் பேட்டரி, லித்தியம் அயான் பேட்டரி அது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஓகே, அடுத்து பார்த்தோம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் ஆஃப் ஃபியூயல் செல் அண்ட் சூப்பர் கெப்பாசிட்டரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா. இதெல்லாம் தான் நீங்க பார்ட் பிக்கு 16 மார்க்குக்கு கவர் பண்ண வேண்டிய கொஸ்டின் யூனிட் வைஸ் இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரியில. ஸோ இது எல்லாமே ஒரு யூனிட்டுக்கு 4 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 4 கொஸ்டின்ஸையுமே நல்லா தரவா பார்த்துக்கோங்க. ஓகேவா. தென் பார்ட் ஏக்கான 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2 மார்க் எப்பவுமே நான் சொல்ற மாதிரி ப்ரெடிக்ஷன்ல தான் சொல்ல முடியுமே தவிர இதுதான் வரும்னு சொல்ல முடியாது. பிக் கொஸ்டின் படிச்சீங்கனாலே 6 மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களோட 2 மார்க்ஸ் இருக்கும். அது மூலியமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியே நீங்க ஷார்ட் அண்ட் பண்ணி எழுதிடலாம். அது இல்லாம நார்மலா ரிப்பீட்டடா கேட்டிருக்க டாபிக்ஸ்லாம் என்ன இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. 2 மார்க்ஸ்க்குன்னு ஒரு சம் டாபிக் சொல்றேன். பார்ட் ஏல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட் 1ல காசட்டிக் எம்பிரில்மெண்ட் வித் இட்ஸ் எஃபெக்ட் அந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். பிஓடி, சிஓடி அண்ட் டிடிஎஸ்க்கான டிஃபரன்ஷியேட் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஹார்ட்னஸ் அண்ட் அக்யாலிட்டி ஆஃப் வாட்டர் பார்த்துக்கோங்க. அடுத்து ஸ்கேலுக்கும் ஸ்லட்ஜுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது யூனிட் 1க்கு. யூனிட் 2க்கு பார்த்தோம்னா நானோ டியூப்ஸ், நானோ ராட்ஸ், நானோ கிளஸ்டர்ஸ்னா என்ன, சிஎன்டினா என்ன, அதோட டைப்ஸ், எலக்ட்ரோ டெபோசிஷன் மெத்தட் அதோடது. ஓகேங்களா. தென் 4 சைஸ் டிபார்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நானோ பார்ட்டிகல்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஸோ 4 சைஸ் டிபார்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் என்னெல்லாம் இருக்கு நானோ மெட்டீரியல்ஸ்ல இதெல்லாம் இம்பார்ட்டன்டான கொஸ்டின் யூனிட் 2க்கு. யூனிட் 3ல பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ் ரூல், ரிடியூஸ்டு ஃபேஸ் ரூல் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஃபேஸ் ரூலோட என்னெல்லாம் டேர்ம்ஸ் இருக்கு அதோட எக்ஸாம்பிள், ஃபேஸ் டயக்ராம் என்ன, அதோட யூசஸ் என்ன, காம்போசிட்னா என்ன, அதோட அட்வான்டேஜஸ் என்ன. மோஸ்ட்லி நம்மளுக்கு 2 மார்க்ல பாதி ஒரு 2-3 கொஸ்டினே அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், யூசஸ், அப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி கேட்கறது தான் இருக்கும். அப்போ ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோம்னாலே அந்த டாபிக்கை பொறுத்தளவு அதோடைய வாட் இஸ் வாட்னு அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தெரிஞ்சிருக்கணும். ஒரு 2 பாயிண்ட் அட்வான்டேஜ் தெரிஞ்சிருக்கணும். 2 டிஸ்அட்வான்டேஜ் தெரிஞ்சிருக்கணும். எங்கே யூஸ் பண்ணுறோன்னு அந்த யூசஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஒரு 2 தெரிஞ்சிருக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது ஒரு எந்த டாபிக் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே. ஓகேவா. நெக்ஸ்ட் யூனிட் 4ல பார்த்தோம்னா ஆக்டேன் நம்பர் அண்ட் சீட்டேன் நம்பர் இம்பார்ட்டன்ட். லெடட் பெட்ரோல் நாக்கிங், தென் கலோரிஃபிக் வேல்யூ அண்ட் இட்ஸ் டைப். ஓகேங்களா. தென் இக்னிஷன் டெம்பரேச்சரும் ஸ்பான்டேனியஸ் இக்னிஷன் டெம்பரேச்சரும் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றோம் இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். ஓகேவா. நெக்ஸ்ட் யூனிட் 5ல பார்த்தோம்னா பிரீடர் ரியாக்டர், சோலார் செல் மாஸ் டிஃபெக்ட், நியூக்ளியர் எனர்ஜினா என்ன, அதோட எஃபெக்ட், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல். ஓகே,
இதுவுமே ஒரு யூனிட்டுக்கு 4 கொஷின்ஸ்க்கு நான் டாபிக்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ பார்ட் ஏல இதெல்லாம் கம்பல்சரி கவர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இன் CUI 3151 இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்டுக்கானது. ஓகேவா? ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். நல்லா இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே ஒரு தடவை எழுதி போட்டு பார்த்துக்கோங்க, நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ நீட்டாக போய் எதையுமே அடித்தல் திருத்தல் இல்லாமல் ப்ரெசென்ட் பண்ணுங்க. பேப்பரை கரெக்டாக எழுதுங்க, கொஷின் நம்பர்ஸ்லாம் கரெக்டாக போடுங்க. ஓகேங்களா? முன்னாடி டிக் பண்ணுறது பின்னாடி டிக் பண்ணுறதுமே கரெக்டாக ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்க கொஷினை கரெக்டாக டிக் பண்ணுங்க. ஓகேவா? கான்சென்ட்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நாங்கள் டைம் மேனேஜ்மெண்ட்டோட கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி எக்ஸாமை எழுதிட்டு வாங்க. ஆல் த பெஸ்ட். மறக்காம முருகன் டெக்வல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். தேங்க்யூ.